வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆட்டோட மூளை இருக்கு இல்லையா ஸோ அதுதான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி அதுவும் ஹெல்த்தியும் கூட சரி வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுடைய 2 மூளை நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து மேலே உள்ள அந்த ரெட் கலரில் நிரம்பு மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம செய்யணும் ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு லைட்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும் லைட்டாக தண்ணியில் அலசிட்டு அதுக்கு மேலேருந்து நம்ம லைட்டாக மேலேருந்து எடுத்தோம் அப்படின்னாலே ரொம்ப க்ளீனாக அழகாக வந்துடும் ஸோ இது மாதிரி உள்ள ரெட் கலரில் உள்ள எல்லா நிரம்புகளையுமே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும் நல்லா க்ளீன் ஆயாச்சு இப்போ வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன் அதில் 2 முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு மூளை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முட்டை நான் 2 எடுத்திருக்கேன் அப்படின்றனால 2 முட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கலக்கி விட்டு அப்படியே ஓரமாக வச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஒரு 4-5 பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் கடாயில் வந்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பொடியாக ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட லைட்டாக வந்து உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் ஸோ ஒரு சின்ன டிப் அவ்வளோதான் ஓகே நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அதோடைய கலர் மாறிடும் ஸோ மாறினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்பைசி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் மசாலாலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெங்காயம் அந்த மசாலா எல்லாமே வதங்கியாச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல மூளை அதை வந்து லைட்டாக அந்த கரண்டியில் வச்சு கொத்தி விட்ட மாதிரி லைட்டாக இது பண்ணுங்கள் கூடவே வந்து அந்த 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி மெதுவாக கலந்து விடுங்க வேணுங்கிறப்போ லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க போல் இருந்துச்சு ஸோ நான் எண்ணெய் விட்டுருக்கேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு முட்டை பொரியல் மாதிரி கிடைக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப ஹெல்த்துங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளோட சூப்பரான கோட் பிரைன் ஃப்ரை ரெடி ஆயாச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்